கேள்வி எண் 3. ஒரு குழாய் காலியாக உள்ள தொட்டியை 15 நிமிடங்களில் நிரப்பும். மற்றொரு குழாய் நீர் நிரம்பியுள்ள அத்தொட்டியை 20 நிமிடங்களில் காலி செய்யும். ஆரம்பத்தில் தொட்டி காலியாக இருந்து இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எவ்வளவு நிமிடங்களில் நிரம்பும்னு கேட்டிருக்காங்க. இப்போ கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குழாய் ஒரு காலியான தொட்டியை 15 நிமிடத்தில் நிரப்புது. இன்னொரு குழாய் என்ன பண்ணுதுன்னா அந்த நிரம்பியுள்ள தொட்டியை 20 நிமிஷங்களில் காலி பண்ணுது. ஆரம்பத்தில் 2 தொட்டியும் காலியாக இருக்குது. 2 குழாயமும் ஒரே நேரத்தில் திறந்து விடுறாங்க. அப்போ அந்த தொட்டி எவ்வளோ நிமிஷத்தில் நிரம்பும்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் தொட்டி நிரம்புமா அப்படின்னு யோசிக்கலாம். கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் நிரம்பும். அது எவ்வளோ நிமிடத்தில் நிரம்பும்னு பார்க்கலாம். குழாய் ஏ 15 நிமிடங்களில் தொட்டியை நிரப்புது, 20 நிமிடங்களில் காலி செய்யுது. குழாய் கணக்கில் எந்த கணக்காக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்க வேல்யூவை மீச்சிமா கண்டுபிடிக்கணும். மீச்சிமா கண்டுபிடிக்கும் போது நமக்கு 60ன்னு கிடச்சிருக்கு. அப்போ அந்த தொட்டியோட அளவு 60 அடி. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஏங்கிற குழாய் எவ்வளோ அடி நிரம்புன்னு பார்க்கலாமா? 60 மீச்சிமா கண்டுபிடிச்ச வேல்யூ மேலே எழுதியிருக்கோம். ஏ குழாய்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15. அப்போ 15ஆல் வகுத்தோம் அப்படின்னா ஒரு 15 15 4 15 60. அப்போ 4 அடி நிரம்பும். பிங்கிற குழாய் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ அடியை காலி பண்ணுன்னு பார்க்குறதுக்கு அந்த மீச்சிமா கண்டுபிடிச்ச வேல்யூவை மேலே எழுதுகிறோம். பிங்கிற குழாய்க்கு எவ்வளோ நிமிடம் கொடுத்துருக்காங்க? 20 நிமிடம். அப்போ 20ஆல் வகுக்கும்போது ஒரு 0க்கு ஒரு 0 அடித்தாச்சு. ஓரன் 2 மூவி 2 6. அப்போ 3 அடி காலி பண்ணுது. 2 குழாயவும் சேர்த்து திறந்து விட்றாங்க. அப்போ ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ அடி நிரம்புன்னு பார்க்குறதுக்கு அந்த நிரம்புகிற அளவு எவ்வளவு? 4 அடி. காலி செய்கிற அளவு என்னது? 3 அடி. அப்போ 2ஐயும் கழிச்சோன்னா 1 அடி தான் மீதி இருக்கும். அப்போ 1 அடி நிரம்புது. ஒரு நிமிஷத்துக்கு அந்த தொட்டி 1 அடி நிரம்புது. அப்போ 2 குழாயும் திறந்து விடும்போது முழு தொட்டியும் நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்க்குறதுக்கு மொத்தமாக மீச்சிமா கண்டுபிடிச்ச வேல்யூ மேலே எழுதியிருக்கோம். எவ்வளோ அடி நிரம்புன்னு லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சோம்? 1 அடி. அந்த 1 அடியால் வகுக்கும்போது 60ன்னு கிடைக்கிது. அப்போ 60 நிமிடங்கள் அந்த தொட்டி நிரம்புறதுக்கு 60 நிமிடங்கள் ஆகும். ஆப்ஷன் டி தான் கரெக்டு.